அக்கா நான் வந்துட்டேன், வா நம்ம பன்னீர் சுடுற வேலையை ஆரம்பிப்போமா? கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கிற. சரி வா போய் பனியார சுடுற வேலையை ஆரம்பிப்போம். மாவுலாம் பிணையணும், நிறையா வேலை இருக்குல்ல, இப்போயே ஆரம்பித்தாதான் முடிக்க முடியும். பனியார சுட போகிறீங்களா? அப்போ நானும் வந்து பார்க்குறேன் எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சரி சரி உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தால் டைம் போகும், வாங்க போய் செய்ய ஆரம்பிக்கலாம். தேங்காய் பாலில் வாழைப்பழத்தை போட்டு பிணைஞ்சாச்சு. அப்படியே அந்த சீனி எடுத்துகிட்டு வந்து கொட்டு. அடி போதும் போதும் போதும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கலக்கி விட்டு பார்த்துக்கிடுவோம். இனிப்பு பத்தலைன்னா சீனி போட்டுக்கலாம். சரி நல்லா வந்து அடித்து கலக்கிக்கிடுவோம். அப்போ தான் பனியத்துக்கு வந்து நல்லா பொஸ்ஸுன்னு வரும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். மாவு கொஞ்சமாக தானே போடு. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் மாவு போடு. போதும், இப்போ கரெக்டாக வந்துடும். சரி கலந்து விட்டால் சரியாக வந்துடும். மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, இனி போய் பனியத்தை சுட வேண்டியது தான். அடுப்பு பற்றியாச்சு, சீக்கிரம் அந்த சட்டியை கொண்டு வந்து வைங்க. சரி கொஞ்சம் நேரம் சூடாகட்டு, அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி போட்டு எடுப்போம். பார்த்தியா, நல்லா அடித்து கலக்குனதுனால பொஃப்னு வந்துருச்சு பனியும். இந்த மாதிரி பொஃப்னு ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை பிரட்டி விட்டு அடுத்து செவந்ததுக்கப்புறம் எடுத்துருவோம். பனியாக செவந்துருச்சு பாரு. அந்த கரண்டி எடுத்து ஒரு தட்டையில் வச்சு எண்ணெய் வடியை விடுவோம். அப்போ தான் பனியம் நல்லா இருக்கும். மிச்சம் இருக்க மாவையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துருவோம். அப்போ தான் நமக்கு வந்து தேவையான பனியம் கிடைக்கும். ஒரு வழியாக பனியை சுடுற வேலை முடிஞ்சிருச்சு. வா நஸ்ரீன், வந்து இப்படி உட்காரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போய் மற்ற வேலையை பார்ப்போம். அக்கா 3 பனியும் சுட்டாச்சு. இதே சீவி கட்ட வரவங்களுக்கு வெட்டி வைப்போம், கரெக்டாக இருக்கி. ஆமாம் சாயா போட்டுட்டு பனியத்தையும் வச்சோம்னா கரெக்டாக வந்துடும். அதெல்லாம் ஆளுக்கு 1-2 எடுப்பாக, அவ்வளோதானே, அதெல்லாம் சரியாக போகும். சரி வா, நம்ம போய் சாயா போடுறதுக்கு பாலெல்லாம் இப்போயே காய்ச்சி வைப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வா நம்ம போய் மற்ற வேலைகளையும் பார்ப்போம். ஆலியாம்மா, நல்ல வேலை நீ இங்கே தான் இருக்கிறியா? போய் அக்காவுக்கும் மச்சானுக்கும் கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன். ஜூஸ் போடணுமா? ஓகே, அப்போ மச்சானுக்கு ஸ்பெஷல் ஜூஸை போட வேண்டியதுதான். மச்சி அலப்பறைனா எப்படி இருக்கணும்னு காட்டணும்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிக்குவோம்.
எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த உப்பிட்டவரை உள்ளளவும் நிறைன்னு சொல்லுவாங்க. மச்சான், உங்களுக்காக ஸ்பெஷல் உப்பு ஜூஸ் ரெடியா இருங்க. அக்கா அக்கா உள்ள வரலாமா? வாடி உள்ள வா. என்ன மச்சான், இப்பயே பொண்டாட்டிக்கு சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி சரி, இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஐயோ, பிளேட்டை மாத்திட்டோமே, இந்த பக்கம் திருப்புவோம். அக்கா, நீ இந்த ஜூஸ் எடுத்துக்கோ. ஒரு மாதிரி கசக்குது. என்ன ஜூஸில் உப்பு போட்டு கொண்டு வந்தீங்களா? அதான் மச்சான் ஸ்பெஷல் ஜூஸ். இது மச்சானுக்குள்ளே ரெடி பண்ண ஸ்பெஷல் ஜூஸ். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓ, ஸ்பெஷல் ஜூஸா? அப்பனா மச்சிக்கு அந்த ஜூஸ் கொடுக்கணுமே. இருங்க, நானே என் கையால் ஊட்டி விடுறேன். ஐயோ, எனக்கு அந்த ஜூஸ் வேணாம்ப்பா, நான் இங்கேருந்து ஓடிடுறேன். நீ ஜாலியா சிரிக்கிற. அந்த ஜூஸ் குடிச்ச எனக்கு தான் தெரியும் இன்னும் உப்பு கறிக்குது வாய். என்ன இருந்தாலும் அவன் உங்க மச்சில, அதான் உங்ககிட்ட விளையாடுறா இப்படி. சரி, நீங்க இந்த ஜூஸ் குடிங்க, நான் போய் எனக்கு வேற ஜூஸ் எடுத்துட்டு வரேன். மறுபடியும் ஜூஸா? எனக்கு ஜூஸே வேணாம்.